இங்க கம்மியா இருக்குது. கொடுத்துட்டோமா? கிளியரா? வேற எங்க நாங்க இருக்கா கவனிங்க. காது டீட்டெயிலு இதை கவனிங்க. கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல பாருங்க, இது கொடுக்கல. இது ஏன் கொடுக்குறோம்? இது வரைக்கும் அவனுடைய ஹேர் க்ரோத் இருக்குது. ஹேர் க்ரோத்னா வந்து தாடியோட கனெக்ட் ஆகிருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே டபுள் சின். இது என்னது? டபுள் சின். எப்படி அப்ளை பண்ணணும்? ஈவனாக திட்டா இருந்துச்சுன்னா மாட்டிப்பீங்க. கொஞ்சம் டைம் விடுங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நத்திங் இஷ்யூ. பார்த்துட்டேன். ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருக்கு. ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருக்கு. பரவாயில்ல, அது தெரியுது. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தொடச்சிங்கன்னா போடும். இங்கே பாருங்கள், ஓடிச்சா? அது மட்டும் பார்த்துங்க, ஜாக்கிரதையாக பார்த்துங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அதை பார்த்துக்குங்க. இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லைன் இருக்குதா, இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். இது அப்படியே லெட் இட் ட்ரை. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே தயார் வச்சுக்கோங்க. சரியா? எங்கே எதை வச்சுருக்கீங்களோ நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபுல் பிளாக் என்ன பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து சும்மா முக்கால்வாசி விட்டாச்சு. எது? பிளாக். சரிங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 1 3 4 ட்ராப் விட்டாச்சு. 5 ட்ராப். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்போ கேட்டாலும் சொல்லணும், என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கன்றது எப்போ கேட்டாலும் சொல்லணும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? 4 ட்ராப் விட்டுருக்கோன்னா 4 5 ட்ராப்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, 1 2 இங்கே 1, அவ்வளோதான். கிளியரா? இது புரிஞ்சதா? இது என்ன பண்ணியிருக்கேன் அதில்? ஃபுல் பிளாக்கு. இது வந்து ஃபுல் பிளாக்கு தான். அது இதுவும் ஃபுல் பிளாக்கு தான். அப்புறம் இதில் என்ன பண்ணியிருக்கோம், 5 ட்ராப்ஸ் விட்டுருக்கோன்னா மற்றதெல்லாம் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப விட்டிங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும். இதில் எத்தனை ட்ராப் விட்டோம்? 2 ட்ராப் விட்டோமா? 2 ட்ராப் விட்டோம். டைமிங் அதிகமாக 1 2 இதில் 1, அவ்வளோதான் இல்லையா? பட் இது வந்து சைஸ் பெருசுங்க. நீங்கள் இதில் விட்டிங்கன்னா தான் இந்த 1 ட்ராப் விடணும். அப்போ என்ன பண்ணணும், திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய கப்பு, இந்த கப்பாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன அளவு ஓகே. இப்போ கப்பு பெருசாக இருக்கனால இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ட்ராப் விட்டுக்கிறேன். ரைட்டாக 1 2 இதில் 1. சரியா போச்சா? இது கிளியரா? இது எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போடும். 1 2 இதில் 1. சரியா போச்சா? ரவி, இதில் எவ்வளோ விட்டோம் சொல்லுங்கள் சார். இது ஃபுல்லு 5 ட்ராப்ஸு, இது 4 ட்ராப்ஸு, இது 2 ட்ராப்ஸ் சார். இது ஓகே, கரெக்டாக போச்சா? இது கப்பு பெருசாகிறதுனால இந்த நாம எக்ஸ்ட்ரா இருக்கோம். இந்த சின்ன சைஸ் அஞ்சு இது பண்ணலாம். மற்றதெல்லாம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது அது உதறன்றதுனால தான் சார். மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. பேசுங்க சார். பேசிட்டே இருக்கிறாங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. எது துடைக்கிறோம்? கரெக்டாக அந்த கலர் வர்றதுக்காக. இந்த டிஷ்யூல பார்க்குறதா சார்? துடைக்கிறையா இல்லைன்னா இது பெருசாக தெரியாது. இருந்தாலும் கரெக்டாக வேணும்னா இந்த வேலையை நீங்கள் பண்ணணும். இது வந்து லைட்டு, இது கொஞ்சம் டார்க்கு,
இதுக்கப்புறம் இது கிளியரா 5 RS இருக்குது. மேக்னம் 5 மேக்னம் 5 மேக்னம்லாம் தேவையில்லை, இருந்தாலும் இருக்கட்டும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் எட்ஜ் மேக்னம் லாங் டிப்பு. இது கவ் மேக்னம் கவ் இது இருக்குது. அது எத்தனைங்க? அது 13. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 13 மேக்னம் இருக்குது, மேக்னம் 1. இப்போ இந்த 4 நீடில் நம்ம இப்போ வச்சுருக்கோம். இப்போ 7RL எடுமா, 7RL கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. 5RL இருக்குங்க, 5RL அதுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் வாங்குற காசுக்கு மேலே போகணும் இல்லை. இப்போ ஒரு நீடில் எவ்வளோ வரப்போகுது? 75 rupees வருது. 5-10 நீடில் யூஸ் பண்ணிங்களா எவ்வளோ ஆகுது? ஒரு நீடில் 75 ரூபா, 10 நீடில் 750 ரூபா தான். நீங்கள் 5000 ரூபா வாங்கினீங்கன்னா 750 செலவு பண்ண மாட்டிங்களா? க்ளவுஸ் ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க, 800 ரூபா ஆச்சு. கப்பு ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க, 10 கப்புன்னு வச்சுக்கோங்க. 5RLனா ரொம்ப ஷார்ட் டீட்டெயில். 5RL ரொம்ப ஷார்ப்பாக உள்ள விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீடில் 5RL. 5RL எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கண்ணுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் டீட்டெயிலு இதெல்லாம் கிளியராக இருக்கா? இது கிளியராக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஸ்டென்சில் திரும்பவும் ஒட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. எல்லா ஒரு பெரிய டேட்டுவும் கீழேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ இந்த மாதிரி கேட்ரேஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இத்தனை நீடில் இருக்குது, நம்ம டக்குன்னு பக்கத்தில் வச்சுட்டு அந்த வேலையை நம்ம செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? கிளியரா? இப்போ 5RL ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் என்னாச்சு மனுஷ்? ஓகே, இங்கே பாருங்கள். பசிக்குது, தலைவலிக்குது, காய் வலிக்குது, கால் வலிக்குதுன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அப்படியே போய் மேலே போய் உட்காந்துங்க, தான் போய் உட்காந்துக்குங்க. டிஸ்டர்பாக பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சவங்க பாருங்கள், வேடிக்கை பக்கம் பாருங்கள். கை வலிக்குதுன்னா என்கிட்ட தயவுசெய்து கேட்காதீங்க, போயிட்டே இருங்க. சரியா? திரும்பவும் வந்து எனக்கு இதை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாது, அவ்வளோதான். அதான் முடியலையே சேர் போட்டு கூட உட்காந்துக்குங்க. 2 மணி நேரம் நிற்க முடியலன்னா உங்கள் உடம்பு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் டாட்டூயிங். அதான் சேட் பண்ணுறோம். 5RL வச்சுக்கிறோம், நம்ம 3RS வச்சுக்கிறோம். நான் 3RS தான் நம்ம ஃபேவரு. இதுதான் 3RS கன்னு. நம்ம இது என்னது? ராத். அதுதான் ஃபால்கன். பேட்டரி இருக்குதா? 39% தான் இருக்குது, பரவாயில்ல. இது 3RS. 3RS எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு லைன் வந்து திக்கான லைன். சரியா? ஓ, இந்த மாதிரி தான் பண்ணிடுறதா முதல்ல? இல்லை சார், நீ ஒன் இல்லை. முதல்ல என்ன பண்ணேன்னா இப்படியே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா, அது வாய் அந்த என்னது லிப்பு வந்து லிப் கலரிங் பண்ணுறப்ப லிப்பில் பாதி லிப்பு தான் தெரியும், இதெல்லாம் பாடி தான் தெரிஞ்சது. அந்த மாதிரி தான் அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்பயும் பண்ணுறேன்னு கேட்டேன். அதுதான் இப்போ கேமரா இங்கே இது ஸ்பீடு எவ்வளோ வச்சுக்கோங்கன்னா ஒரு 9 to 10 வச்சுக்கோங்க. இது நாம் வந்து நாம் யூஸ் பண்ணுறது ஃபால்கன் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபால்கன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியாக அந்த இமேஜ் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டார்க்காக உள்ள கிரேவ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த என்னம்மா இது லைட் கிரேவா? இதுதான் டார்க்கா? சரி, பரவாயில்ல, தெளிவாக இருக்கீங்க. செக் பண்ணிக்கிறேன் சார். அலர்ட் ஆகிறானு செக் பண்ணி. ஆமாம், ஆப்வியஸ்லி. அவனே செக் பண்ணிட்டுமா இப்போ? ஆமாம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். just a line. இப்போ இந்த இடத்துல ஷேட் ஜஸ்ட் அண்ட் லைன் சும்மா ஸ்மால். அப்போ வந்து நம்ம ஆரில் கொடுத்துட்டா இன்னும் ஷார்ப்பாக கிடைக்கும் இல்லையா? कंपल्सरी தேவைன்னா நீடில் மாற்றி தானே ஆகும் சார்? இல்லை, நீடில் மாற்றாம கண்ணே நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்குங்க, அம்மா கூட உட்காந்துக்குங்க. போங்க, அங்கே இருக்காங்களா? சரி, அம்மா கூட போய் உட்காந்துக்குங்க.
കാണപ്പെടപ്പെട്ട കുക്കുംബർ. പത്തുക്ക് அதிகமாக இருக்குது. இது ஆரல் இல்லையா? இது எதுக்காக நம்ம இது கொடுக்குறோம்? அது லைட்டாக ஜஸ்ட்டு செக் பண்ணுங்க. ரொம்ப லைட்டாக வீடு ஓகே சார். செக் பண்ணுங்க. அதுதான் இந்த சைடு வந்துருக்குங்க. நம்பரு பரவாயில்ல, ரொம்ப விட்டு வசதியாக வருங்க. 5 வரல லைட்டான கோடு மட்டும் போட்டுருக்கீங்களா சார்? ஆமாம், இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு. இதுலேயே கூட போட்டுக்கலாங்க. ஒரு சைடு ரொம்ப கோடு மட்டும் தான் வருங்க. இந்த எட்ஜு லைட் கிரே தானேங்க சார்? ஆமாம்மா. இப்போயும் இதெல்லாம் இருக்குங்க சார். இது லைன் போடுறோம். ஸ்கின்னு இதில் சத்தமே வரக்கூடாது. நீங்கள் வந்து பாருங்களேன். ப்ரெஷர் இல்லாமல் அப்போ தான் லைட்டு நண்டு கிடைக்கும். பல்லெல்லாம் பூசுகிற மாதிரி கழுத்தில் கிடைக்கும். என்ன பண்ணோம், அதிகமாக கொடுப்போம். இல்லைன்னா சும்மா லைட்டாக கண்ணாக போடும். நான் கீழே மட்டும்தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். கீழே மட்டும்தான், இன்னும் மேலே போகவே இல்லை. சரிங்களா? ரொம்ப ஸ்கின் வந்து டார்க் ஸ்கின் ப்ரைட்டாக இருக்குது இல்லையா? அதனால நம்ம வந்து ரொம்ப லைட்டான கிரே தான் கொடுக்குறோம். அதுக்குள்ள இது டார்க் ஸ்கின் என்ன டார்க் சாரம் கொடுக்கலாம்.
ப்ரெஷர் என்ன பண்ணோம் லைட்டாக கொஞ்சம் அழுத்தினா என்னாச்சு ஸ்கின் கலர் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம் ஈவனாக இருந்துச்சுன்னா பெட்ரு இல்லை ஒரு டார்க் இன்னும் வேணும்னா அடுத்து நம்ம டார்க் எடுத்துக்கலாம் இல்லையா லைட் ஷர்ட் கொடுத்துட்டு டார்க் ஷர்ட் கொடுக்கலாம். லைட் ஷேடு கொடுத்தா தான் கொடுத்துட்டு நீங்கள் டார்க் ஷேட் கொடுத்தா தான் இதாக இருக்கும் டார்க் கொடுத்து லைட் பண்ணவே முடியாது மாட்டிப்பீங்க இப்போ முதல்ல டார்க் கொடுத்துட்டு அதை லைட் பண்ணவே முடியாது ரூல் ஞாபகம் இருக்குதா ஞாபகம் இருக்குங்க சார். இல்லை இப்போ நீங்கள் லைட் எடுத்துட்டு இப்போ டார்க் ஆமாம் இப்போ கொடுக்கலாம். டார்க் கொடுக்குறோம் இப்போ அது தப்பே கிடையாது நீங்கள் எத்தனை டார்க் தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் எப்படி இது வெறும் 3Rs தான் மெர்ஜ் ஆகிடுச்சா நீங்கள் அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம் என்ன ஏற்றிக்கலாம் இங்கெல்லாம் வந்து டார்க் கொடுத்துக்கலாம் இப்படியே தானே கொடுக்குறோம் இங்கே கூட லைட் பண்ணிக்கலாம் அப்போ இது பாருங்கள் இங்கே வரைக்கும் வரதுக்கு என்ன பண்ணுறோம் சும்மா ரஃப்பாக கை மூமெண்ட்டை நவுத்துறேன் அப்போ என்ன பண்ணலாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னால் இங்கேருந்து ஷேக் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் கொண்டு போக முடியும் இல்லைன்னா இங்கே கொண்டு வருவீங்க இங்கே ஸ்டக் ஆகும் ஸ்டக் ஆனால் திரும்ப எடுத்துகிட்டு போகிறப்ப இது மாறும் அப்போது ஒரு தடவை இங்கே பாருங்கள் இப்படி இருக்கதா உங்களால் இது பிரச்சனை இருக்குதா கை இப்படி கூட கொடுத்துக்கோங்க ஒரு சப்போர்ட் லெவல் இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நீர் ரொம்ப வெளியே போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இங்கு ஃப்ளோ கம்மியாகிடும் ஒத்தி எடுங்க ஒத்தி எடுங்கன்னா இப்போ என்ன நீரில் யூஸ் பண்ணுறோம் 3Rs தான் எப்படி போடுறோம் ரொம்ப லைட்டாக உள்ளது ரொம்ப லைட்டாக தான் போடுறோம் பாருங்க ப்ரெஷர் போட்டிங்கன்னா இப்படி வரும் ப்ரெஷர் கொடுத்து அதே ரொம்ப லைட்டாக போட்டிங்கன்னா தெரியுதுங்களா 2 தடவை போடணும் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வச்சு நம்ம எப்படி வேணால் அவுட்லைன் கொடுத்துக்கலாமா அதுக்கு தான் அது அந்த மாதிரி போடுறது நாங்கள் இன்னொரு தடவை கூட போட்டுக்கலாம் போச்சு மேலே கை வருது அது நம்ம ஒரு மாட்டேன் அழியில் பார்த்தீங்களா ஓகே இப்போ கீழே முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம கீழேயே முடிச்சிடலாம் ஆல்மோஸ்ட் தெரியுதுங்களா அது எதுக்கு தண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு நீங்களும் பக்கத்தில் டிஸ்டில் வாட்டரு மிக்ஸ் பண்ணிக்கணும்
டீட்டெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி. சரியா? ஷேப் மட்டும். சும்மா அது வெறும் ஒயிட் கலர் தான், நம்ம சும்மா லைட்டாக தெரிஞ்சால் போதும். அது அவுட்லைன் தான் தெரியும். அவுட்லைன் வேறு என்ன கண்டென்ட் சொல்கிறேன் நான். ஈவனாக வரணும். என்ன வரணும்? ஈவனானா ஒரே மாதிரியே இருக்கும். இது ஒரு மோசமான புடவை. கிசி மடிச்சு தான் வைப்போம். போக 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 சுருண்டுக்கும். சுண்டுக்காது, சுருக்கிடுவோம். இந்த எட்ஜு மட்டும் தான் படுது. தெரியுதுங்களா? யூஸ் பண்ண சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். அப்போ தான் வந்து இந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ இந்த ஷார்ப்னஸ் வேணும்னா இங்கே பாருங்க இப்படி. சார் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே ஓகே கவனிங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறோம். ஹலோ சொல்லுங்க. ஆமாங்க, நானே தாங்க பேசுகிறேன். அங்கே யார் பேசுறது? வீட்டுக்காரங்க எத்தனை பண்ணாங்க? அவர் பயங்கர பிஸியாக இருப்பார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா சார், அவரை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. புரியுதா? இல்லை, இது வந்து அவுட்லைன். ஓகே, என்ன இருந்துச்சு? பையாரசுங்க. பையாரஸ் தேவையில்லை, நம்ம 3 ஹவர்ஸ்லேயே போடலாம். இப்போ 3 ஹவர்ஸ் 2 வாட்டி போட்டால் 5 ஹவர்ஸ் மாதிரி வந்துங்க சார். ஆமாம். ஓகே சார். இன்னும் அது மெர்ஜ் ஆகலை, அதனால அங்கே மெர்ஜ் பண்ணுறோம். ஷேப் கொடுத்து மெர்ஜ் ஆகலைன்னா லைன் கொடுத்துக்கலாம். லைன் வந்து அது பிளாக்ல கொடுக்கக்கூடாது, கிரேலே கிரேலே கொடுத்துக்கலாம். முதல்ல நம்ம லைனில் கிரேல தானே கொடுத்தோம். கொஞ்சம் ஆழமாக பண்ணாதான் டார்க்காக தெரியுது. புரியுதுங்களா? கீழேருந்து தொடச்சிட்டு போடுங்க. இது ஆர்எஸ் தானே? ஆமாம். நீங்கள் நெக்குக்கு லைனே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். லைன் இல்லைப்பா, லைட்டாக க்ரே மாதிரி, க்ரே மாதிரி. நீங்கள் அதை வந்து டார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டு தான். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். பட்டு நம்ம அங்கே லைன் கொடுக்கல, சும்மா லைட்டாக ஒரு இதை வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் வேணும்னா. புரியுதுங்களா? வேறு அழிஞ்சிடுச்சு இப்போ. சார் ரியல் ஃபோட்டோ வச்சுக்கலாமா சார்? ம் ம் டபுள் சின் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க சார். இல்லை வேண்டாம். பிளாக்கோ
இன்னும் இந்த டார்க் ஜெக்கும் கொடுத்துக்கலாம். இப்படின்னு பாருங்கள், நான் அரைச்சி தான் கொடுக்குறேன். இதுவும் கிரே தான். இப்போ ஆரல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல அவுட்லைனு சின்ன கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் நம்ம தாராளமாக எழுதிக்கலாம், அழியாது. புரியுதுங்களா? மற்றதெல்லாம் அழிஞ்சிடும், அங்கேயும் அப்படி தான் ஆகும். பார்த்துக்கல லைனுன்னு சொன்னால், ஆனால் பாருங்கள் லைனு இதாகுது. ஓகே, உங்களுக்கு டார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் சொன்னாங்க? டார்க் கம்மியாக என்ன பண்ணலாம்? 2-3 டைம் போட்டுக்கலாம் இல்லையா? சார் மீசை ரெக்கார்டு என்ன செய்யுதுன்னு பாருங்கள். என்னது வேணும்? ஹாஃப் பிளாக் தான் எடுத்துப்போம். சரிங்களா? அது என்னதுங்க?
அந்த லிப் லைன் கொடுக்குறோம். கிளியரா? ரொம்ப லைட்டான அது சும்மா ஒரு டாட் தான் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக லைன் மாதிரி வருது. ஆமாம். சரி, ஏன் வீட்டுக்காரர் அப்படி கொடுத்துறீங்க? வீட்லேயும் இப்படி தானா? வீட்லேயும் அப்படி தானா? சார் வரோம் சார், வெகு சார் எல்லாம் சொல்லிடுறேன். அப்படியே கூப்பிட்டு கேட்டு போகிறேன் சார். என்னண்டு இப்படி தான் கொட்டுறாங்களா? ம் 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 சொல்ல சொல்ல கொடுக்குறாங்க. சிரிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே, இது சரி வச்சிடலாமா? ஓகே, நான் எத்தனை தடவை தான் ரிசல்ட் வர வரைக்கும், சரிங்களா? கவனிங்க. என்னம்மா? ஏன் நல்லா இருக்குண்ணா? ஆஹா, இதெல்லாம் பத்தாது. என்னாச்சு? உங்களுக்கு மேக்னம் யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா கம்முன்னு என்ன பண்ணோம், ஆர்ஸ் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிடணும். ரைட்டா? புரியுதா தம்பி? இல்லைன்னா மாட்டிப்பீங்க. இப்போ எயிட் பேட்டர்ன்லாம் இருக்குது சார். எது? ஹெயில் பேட்டர்ன். அந்த மாட்டிப்பீங்க. ஆமாம் தானே? திருப்பிங்க பாருங்கள். திரும்ப ரெஃபரல் சும்மா என்ன பண்ணுறோம், அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இது எதுக்கு? இது சீக் தானே? அது இந்த சீக்கை வந்து இது பண்ணணும், எம்போஸ் பண்ணணும். எம்போஸிங் என்ன மெத்தடு ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்கள், இந்த மீசைக்கு இதை கவனிங்க. இந்த லைன், இந்த சாரி ஒன்றாவது கொரில்லா கிளாஸ் ஏமா இல்லை வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஜஸ்ட்டு ரெஃபரலுக்காக ஒரு இன்னும் போடுறேன். என்ன போக மாட்டேங்குது, எப்படியே வெறும் ரொம்ப லைட்டாக இல்லையா? இன்னும் இப்போ சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. வச்சுருங்க சார். எப்படி இந்த மியூசிக்கு இப்படி தானே வருது, அப்படி தானே வருது. அதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ம் போதும், அப்புறமா எடுத்துக்கலாம். எப்படியா தம்பி? மேக்னம் கவ் யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கே எதுக்கு சொன்னேன் சார்? நோஸா? அங்கே பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து ஷார்ப்பு வேணும். அப்போ இதில் தான் இப்படி ஷார்ப் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இதில் தான் இப்படி ஷார்ப் கொடுக்க முடியும். அதே மேக்னம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஷார்ப்புக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் நிறையா போயிடும். இதையும் ஹேண்டில் பண்ணலாம், அதையும் ஹேண்டில் பண்ணலாம். ஆரம்பத்தில் மேக்னம் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேக்னம் கவ் யூஸ் பண்ணி பழகுங்க. சரியா? இந்த லைட் ஷேடுக்கு இவ்வளோதான். இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கணும், ஸ்கின்னை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கணும். சரியா? இன்னும் டார்க் வேணும்னா இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூக்கிடலாம். என்னது அந்த சின்ன இதே 10 தடவை கொடுத்தீங்கன்னா ஃபுல் டார்க் ஆகிடும்.
லாக் வச்சுச்சா? ஓகே. சார் நோஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லை. இதில் நம்ம ரொம்ப லைட்டாக கொடுத்து நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் லைட்டாக ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சுடுங்க. இல்லைன்னா ஃபோனில் வச்சுக்கோங்க. என் ஃபோன் அனுப்பிச்சுங்க. என் ஃபோன் நம்பர் அதில் எப்படி இருக்குது அந்த இமேஜில் பாருங்கள். அந்த இமேஜில் எப்படி இருக்குது, ஷேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேடை பார்த்து சொல்லுங்கள் மணி சார். ஷேடை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது நோஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ கண்ணுக்கு நம்ம போயிடலாம். மேகனம் எடுத்துக்கிறேன் நான். கீழே லைட்டாக ஒரு ஷேடு இல்லையா? இப்போ ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டீங்களா? சாடிக்கு கொண்டு வர சாரி சோடிக்கு கொண்டு வர இது நம்ம அவுட்லைன் எதுவும் இல்லை, இருந்தாலும் நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்பில் ஒரு ஷேடு கொடுக்கலாம். அந்த ஷேடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, 10 தடவை கூட கொடுங்க. லைட்டாக கை வச்சு சொல்லுங்கள் சார். அப்புறமா நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்களா ப்ளீஸ் ஆகும். இந்த நோஸு அப்படி லைட்டாக கை வைங்க போதும். இவர் கூறுகிறார் என்னவென்றால், சொல்லுங்கள் சார். அப்படியே மீச மேலே கை வைங்க. மீசா இன்றைக்கி தான் டை அடித்தேன். மீஸ் மேலே மீச கம்மியாக இருக்குது. மீஸ் மேலே மீச வளர்க்க நல்லா சார். ஷேவ் பண்ணாங்க அது. பென்சில் வரைஞ்சிக்கும். ஆமாம், இதுதான் சூப்பர் குட். இப்படி தான்
அடிச்சா வாய் திறக்கக்கூடாது. ஓகே மக்களே, சீக்க என்ன சொல்லுது? இப்படி எல்லாத்துக்கும் ஓகே, ஒன்றும் தெரியலையா? சார் அப்படியே இருக்கு. ஏரியா கிளார் அடிக்குமையா? ஐயோ நாளைக்கு முடியல காண வச்சு. சீக்க ஓகேவா? சார் கோடு தெரியுதா? புரியுதுங்களா என்ன பண்ணணுன்ட்டு? எடுத்தோன்னா வர பல்லெல்லாம் பூசமாக போட்டு ஒர்றக்குன்னுக்கிட்டு 2 நிமிஷத்தில் ஷேடு கொடுக்கணும். 2 நிமிஷத்தில் வேலையை காமிக்கணும். சத்தியமாக வராது. ஒவ்வொன்றுக்கும் எத்தனை தடவை திரும்ப 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 போகிறோம் நம்ம. கிளியரா? இப்போ வந்து முதல்ல எல்லோ பேடு சார் இவ்வளோ நல்லா தெரிஞ்சு சார். ஒயிட் பேடில் தெரிஞ்சுங்க. ரைட் பேட்லாம் நல்லா இருக்குது. இந்த ரிலாஸ்டிக் பார்த்தா சொல்லுங்க சொன்னீங்களா அந்த வீடியோ. சார் தண்ணி வரலையாங்க சார்? என்ன பண்ணுறதாங்கள யார் தண்ணி தாகமாக இருக்கு? நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் எத்தனை வரேன். ஓகே, திரும்ப அந்த கண்ணை சரி பண்ணிடலாமா? சார் ஒரே கேமராவில் போகணும் எவ்வளோ வேணும் தெரியும். நான் ஒர்க் பண்ணுறவங்க அழகா இங்கே ஏன்னா நீ என்ன போகிற அம்மோ லைட்டாக கிடைக்கும். பாருங்க திரும்ப நெத்தி இவ்வளோ அகலமாக இருக்குது இல்லை? ஆமாம் சார். என்ன பண்ணலாம்? கொடுத்தா அது கம்மியாகிடும். மேலே அந்த முடி கம்மியாக இருக்குல்ல சார் அந்த இடத்துல லைட் எங்கே? மேலே தான். இங்கேயா? ஆ தேவையில்லை அது. வேணுமா? சரி தேவையில்லை. இது இன்னும் முடிக்கல, முடிச்சாடி பாரு. சரி. காவு சுத்தி காவு 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 என்னாவது 1 விட்டு 1 நம்ம கிரே போகல, பிளாக் தான் போகிறோம். 1 விட்டு 1 இப்படி டார்க் கொடுக்குறோம்னா அடுத்தது கொஞ்சம் 1 விட்டு. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மானை தண்ணி போடலாமா? போட்டுருவோம். இது என்னது? மேகனம் அப்படியே இருந்துச்சு. ஆஃப் பிளாக்கு. இது அதெல்லாம் க்ளீன் பண்ணாட்டி இல்லையா? இது பாருங்க, இது என்னது? ஆஃப் பிளாக். ஆஃப் பிளாக் ஆஃப் பிளாக்கு. ஃபுல் பிளாக் இல்லை. ஃபுல் பிளாக் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சிரும். ஆமாம் தானே? மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த முடியெல்லாம் அப்படியே லைட்டாக தூக்கின மாதிரி இருக்கா? அது மறைஞ்சிருச்சா? மறைஞ்சிருச்சா? இல்லை, எதுக்காக இந்த கேள்வி கேட்குறான்? மறைஞ்சிச்சுன்னு சொல்லணுமா, மறையக்கூடாதுன்னு சொல்லணுமா? ஒன்றும் இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவான், இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவான். டென்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்காக தான் நம்ம ஆஃப் பிளாக் கொடுக்குறோம். தெரியுதுங்களா? புரியுதாம்மா? விஷயங்க சார் அமௌண்ட் நல்ல அமௌண்ட் வந்து மாதிரி சார். அமௌண்ட் வந்துருச்சா? ஏடிஎம்ல சவுண்ட் இருந்துச்சு. இது வந்து இப்போ கொடுக்கலாம். ஆஃப் லேக். சரியா?
நீ ஏதாச்சும் வீடியோ போடுவீங்களா மாட்டீங்களா? தோனி ஹாஸ்டல் மாதிரி இருக்குது இல்லை? உங்க சீல் படிக்க முடியல. அவங்க வேறு தலை ஃபேன் சார். அப்படியா? சிஎஸ்கேங்க சார். நீங்கள் சார் ஆர்சிபியா? என்னோட ஃபேன் தான். என்னன்னாலும் பேச்சு பேசலாமா, என்ன பண்ணுறது? கிரிக்கெட் விளையாடு. கொஞ்சம் கிரே வர்த்தது சரியா? இப்போ பாருங்கள், இப்போ சிலிண்டர் எஃபெக்ட் கொடுக்கலாமா? கொஞ்சம் பட்டர் எடுங்க. வான்னு ஒரு டப்பா வச்சு ஓகே சார். எடுத்துட்டிங்களா? தான் எடுக்கிறேங்க சரி சார் மறுபடியும் பண்ணிக்கலாம் சார். ஸ்கின் கேர் பண்ணி கீழே எடுதியா? ரெண்டையும் ஒன்றா காமிக்கிறேன், தனித்தனியாக காமிக்கிறேன். இப்போ காமிச்சிட்டா போச்சு இரு. சார். அப்படியே ரொட்டே லைட்டாக தூக்குங்க. நீ வெயிட்டாக இருப்பியா? அப்புறம் தூக்குங்க சார். சார் உள்ள ஒருத்தர் இருக்காரு. இப்போ எடுத்துலாமா? இரியா ஏதோ ஒன்று பண்ணுங்க. இருமா ஒன்று எடுத்துக்கோங்க. தம்பி ஓகேவா? மானிஷா எங்கே போயிட்டா? நீ எடுக்கலாம் தெரியும். ஓகே வந்துட்டான். சார் அப்படியே சார் நான் ஒரு வீடியோ இருக்கு